எனக்கு முகத்து தெரியும். சரி, என்ன சொல்லுங்கள், ஏதாவது கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்காக இருக்கா சார்? நீங்கள் சொல்ல வேண்டியது சொல்லுங்கள், அப்புறம் நாங்கள் கேள்வி கேட்கலாம் சார். ஐஎஸ்ஆர்ஓவில் இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நிறைய மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ் இதுவரை நடந்திருக்கு. ஜனவரி 6ஆம் தேதி நம்ம ஆதித்யா L1 சேட்டலைட் இருக்கு இல்லையா, அது சூரியனை நல்லா படிச்சுட்டு அது 1 இயர் கம்ப்ளீட் ஆச்சு. அதோட டேட்டா எல்லாம் சயின்டிஃபிக் டேட்டா அஃபிஷியலி வி ஹவ் ரிலீஸ்ட் அவுட் டு த சயின்டிஃபிக் கம்யூனிட்டி ஆஃப் த வேர்ல்டு. ஜனவரி 6ஆம் தேதி. ஜனவரி 16ஆம் தேதி பார்த்திங்கன்னா அடுத்த மேஜர் அச்சீவ்மெண்ட்டு, இந்த ஸ்பேடக்ஸ் வந்து 2 சேட்டலைட் 28,400 km/h சுற்றிட்டு இருந்த சேட்டலைட்டை ஒரு செட் ஆஃப் கேமராஸ், இனர்ஷியல் சிஸ்டம்ஸ், நேவிகேஷன் சிஸ்டம்ஸ், அல்காரிதம்ஸ், செட் ஆஃப் அல்காரிதம்ஸ், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர், கம்ப்யூட்டர் சிஸ்டம் அண்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இதை யூஸ் பண்ணி வந்து ஒரு 11 km டிஸ்டன்ஸில் இருந்ததை கிராஜுவலாக கொண்டு வந்து சாஃப்டாக வி ஹவ் டாக்ட். இந்த மாதிரி டாக்ட்னா 2 இணைக்கிறது, இந்த மாதிரி இணைச்சி சாதனை செய்த இதில் பார்த்திங்கன்னா இதுவரை 4 நாடுகள் தான் செய்திருக்கு. இந்தியா 1 among 4 countries. அது வந்து ஜனவரி 16ஆம் தேதி. ஜனவரி 29ஆம் தேதி பார்த்திங்கன்னா நம்ம 100th ராக்கெட் லான்ச் வந்து ஸ்ரீஹரிகோட்டாயிலிருந்து ராக்கெட் லான்ச் நம்ம செய்து 1979 SLV-3 அட்டெம்ப்ட் பண்ணோம். அன்றைக்கி அது வந்து ஒரு 98% சக்ஸஸ். ஆக்சுவலாக லான்ச் பேடுக்கு வந்து இந்த மிஷன் சக்ஸஸ் ஆகலை. இது 100th ராக்கெட் லான்ச் வந்து ஜனவரி 29ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாயிலிருந்து பண்ணோம். அது காம்ப்ளெக்ஸ் ராக்கெட்னு சொல்லுவோம் நாங்கள், Mark 2 ராக்கெட். அது வந்து வெற்றிகரமாட்டு ஏவி இந்தியா உலக சாதனை செய்தது. அது ஜனவரி 29ஆம் தேதி. ஜனவரி 16ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஒன் மோர் திங், நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் மோடிஜியும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ஒரு 3th லான்ச் பேட் ஸ்ரீஹரிகோட்டாவில் செய்கிறதுக்கு ஒரு 4000 கோடி அப்ரூவல் தந்திருக்காங்க. ஏன்னா இதை வச்சு தான் ஃப்யூச்சரில் உள்ள ராக்கெட்லாம் அனுப்புறதுக்குள்ளே லான்ச் பேட் செய்ய போகிறோம். அதுக்கு பிறகு மார்ச் 13ஆம் தேதி அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய ஒரு சாதனை நடந்தது. இந்த 2வது மொத்தத்தில் இணைக்கப்பட்ட அந்த செயற்கைக்கோள் வந்து சாஃப்டாக செப்பரேட் பண்ணி அதில் நாங்கள் சாதனை செய்திருக்கோம். அதுக்கு பிறகு 2 செயற்கைக்கோளும் தனியாக செப்பரேட் பண்ண பிறகு ஒரு செயற்கைக்கோளை வச்சு அடுத்த செயற்கைக்கோளை மானிட்டர் பண்ணுறது. ஒரு சேட்டலைட் சுற்றிட்டே இருக்குது, வேற ஒரு சேட்டலைட் அதுக்கு மேலே சுற்றி அதை கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணி அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒர்க் நடந்திருக்கு. நம்ம வந்து இப்போ ஒரு இந்த திரவ ஆக்சிஜனையும் மண்ணெண்ணெய் இருக்கு இல்லையா, இதையும் பயன்படுத்தி ஒரு 200 டன் ராக்கெட் என்ஜின் செய்ய போகிறோம். இப்போ வந்து லிக்விட் என்ஜின் இதுவரை நம்ம செய்கிறதுல 80 டன் தான், விகாஸ் என்ஜின் தான் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. இது 200 டன் ராக்கெட் என்ஜின். இந்த ராக்கெட் என்ஜின் சோதனை செய்யறதுக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் உள்ள ஒரு சோதனை கூடம். இதை வந்து கழிஞ்ச வருஷம் நம்ம பாரத பிரதமர் மோடிஜி வந்து நாட்டுக்கு அர்ப்பணித்தாங்க. அந்த டெஸ்ட் ஸ்டாண்டில் வச்சு முதல் பரிசோதனை வெற்றிகரமாட்டு ஒரு 2 வாரத்துக்கு முன்னுக்கு மஹேந்திரில் வச்சு நம்ம செய்திருக்கோம். இப்படி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து மேஜர் அச்சீவ்மெண்ட் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு. இந்த வருஷம் நம்மளுக்கு நிறையா இப்போ ராக்கெட் லான்ச் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா PSLV C61, இதுவரை PSLV C60 கழிஞ்ச வருஷம் டிசம்பர் 30ஆம் தேதி போச்சு. இப்போ C61 அனுப்ப போகிறோம். அதுக்கு அடுத்தது இப்போ இஸ்ரோவும் JPL நாசாவும் சேர்ந்து ஒரு NISAR சேட்டலைட் ஒன்று செய்திருக்கோம். அது வந்து இந்த எர்த்தெல்லாம் ஸ்டடி பண்ணுறதுக்குள்ள ஒரு சேட்டலைட்டு, அது ஒரு நல்ல காஸ்ட்லியர் சேட்டலைட் ஆகும். அதை நம்ம வடிவமைத்து உருவாக்கிய Mark 2 வெஹிக்கிளை வச்சு அனுப்ப போகிறோம். டேட் ஆஃப் லான்ச் வந்து ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் டிசைட் பண்ணுவாங்க. அது ஒன்று இருக்குது. அதுக்கு பிறகு நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை அமெரிக்காவில் கொண்டு போய் ஸ்பேடக்ஸில் அனுப்பணும். அதே மாதிரி அவங்க ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை இங்கே கொண்டு வந்து Mark 3 நம்ம அனுப்ப போகிறோம். அதுக்குள்ளே ராக்கெட் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது ஒன்று. அதே மாதிரி இப்போ நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இப்போ ஆட்களை கொண்டு போகணும் இல்லையா, ஆட்களை கொண்டு போகிறதுக்கு முன்னுக்கு 3 அன்க்ரூடு மிஷன் சொல்லுவோம். அன்க்ரூடுன்னா ஆள் இல்லாமல் ராக்கெட்டு இது எல்லா பாகங்களும் வச்சு அனுப்புறது. ஏன்னா அதெல்லாம் 3 சக்ஸஸ் ஆன பிறகு தான் ஆள் அனுப்ப போகிறோம். அது எடுத்தோடனே ஆள் அனுப்பி ஏதாவது பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுனால அதில் உள்ள முதல் ராக்கெட் அன்க்ரூடு மிஷன் இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்கோம். டேட்டெல்லாம் டிசைட் பண்ணல, இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்கோம். அது சக்ஸஸாக போயாச்சுன்னா 2 அன்க்ரூடு மிஷன், அதுக்கு பிறகு ஆளை கொண்டு போகக்கூடிய இது. அதுக்கு பிறகு இப்போ ஆனரபிள் பிரைம் மினிஸ்டரும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் நிறைய அந்த வருஷம் அப்ரூவல் தந்திருக்கிறாங்க. இப்போ லாஸ்ட் இயரும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம 2035 ஒரு விண்வெளியில் நம்மளுக்கு ஒரு விண்வெளி கூடம் அமைக்க போகிறோம். அது வந்து ஒரு 5 மாடியூல் ஆகும், 5 கட்டமாட்டு செய்ய இதாகும். முதல் கட்டம் 2028 அனுப்புறதுக்கு நம்மளுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. அதுக்கு பிறகு சந்திரயான் 4
நம்ம சந்திரயான் 3 உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ஆகஸ்ட் 23 2023 பெரிய ஹிஸ்டாரிக்கல் டே ஆகும். நம்ம தேசம்தான் நிலாவின் தென் துருவத்தில் சக்ஸஸாக இறங்கி சாதனை செய்த முதல் நாடு இந்திய நாடாகும். அது மட்டும் இல்லை, இறங்குற மட்டும் இல்லை, அங்கே நிறைய டிஸ்கவரி, மினரல்ஸு, டெம்பரேச்சர் ப்ரொஃபைல், செசிமிக் ஆக்டிவிட்டி, எலக்ட்ரான் க்ளவுட் இதெல்லாம் கண்டுபிடிச்சி எல்லாமே உலகத்தில் உள்ள விஞ்ஞானிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்து நம்ம நேஷனல் ஃப்ளாக்னே பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளை விட பயங்கரமாக மேலே பறந்துட்டுருக்கு. அதுக்கு பிறகு சந்திரயான் 4க்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. சந்திரயான் 4 வந்து அங்கே நிலாவில் இறங்கி சாம்பிள் எடுத்து திருப்பி கொண்டு வந்து சோதனை செய்யக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் ஆகும். சந்திரயான் 3 பார்த்திங்கன்னா 4000 கிலோகிராம் எடை உள்ள சேட்டலைட்டு, இது 9500 கிலோகிராம் எடை உள்ள சேட்டலைட் ஆகும். அதே மாதிரி இந்த ஆட்களை நிலாவுக்கு அனுப்புறதுக்கு உள்ளதுக்கும் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் படிக்க சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 55 செயற்கைக்கோள்கள் மேலே சுற்றி எல்லா மக்களுக்கெல்லாம் நன்மை செய்துட்டுருக்கு. இந்த செயற்கைக்கோள்களுடைய நம்பரை கூட்டுறதுக்கும் அதுக்குள்ள ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நிறைய ஒர்க்கெல்லாம் நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமாட்டு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஸ்பேஸ் செக்டர் ரீஃபார்ம்னா, இப்போ வந்து முன்னாடி ISRO மட்டும்தான் இந்த விண்வெளித்துறையில் வேலை செய்துட்டு இருந்தோம். பட் அது மட்டும் போதாது. நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தேவைகள் இருக்குது. நிறைய செயற்கைக்கோள்கள் செய்யணும், நிறைய ராக்கெட் செய்யணும். அதுக்காக இந்த ப்ரைவேட் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ், அகாடமியா, இது எல்லோரும் யார் வேணாலும் செய்யலாம். அவங்களுக்கு நாங்கள் வந்து ISROவில் ஹேண்ட் ஹோல்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சாலிட் ராக்கெட் செய்யணும்னா, இப்போ என் ஃப்ரெண்டு வந்து இந்த ஸ்ரீஹரிகோட்டா டைரக்டர் ராஜராஜன் இருக்கார், அவருக்கு சென்டரில் அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. லிக்விட் ராக்கெட் டெஸ்ட் பண்ணாக்கி நான் முன்னாடி இந்த சென்டர் LPSC, IPRC வந்து எங்கள் கூட உள்ள ஒரு யூனிட், அங்கே ஆசிர் பாக்கியராஜன் ஒரு டைரக்டர் இருக்கார், அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து ஏதாவது விண்ட் டனல் டெஸ்டிங் இந்த மாதிரிலாம் VSSCயில் இப்படி we are hand holding the private companies, startup system and academia for enabling space activities. ஏன்னா இப்படி நிறையா முன்னாடி மாதிரி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லோரும் டிவி வேணுமா வேண்டாமான்னு கேள்வி கேட்டிருந்த நாடு நிலைமையாகும். இன்னைக்கு அப்படி கிடையாது. ஸ்பேஸில் வந்து நிறையா அட்வான்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம நாட்டில் சேஃப்டி, செக்யூரிட்டி, இந்த பார்டர் மானிட்டரிங், நம்ம கடலில் எல்லோரும் போட்டெல்லாம் போகும்போது அதை மானிட்டர் பண்ணுறது, அதே மாதிரி ரியல் டைமில் ட்ரெயின் இருக்குது பார்த்திங்களா, ட்ரெயின் போயிட்டு இருக்கிறதெல்லாம் மானிட்டர் பண்ணுறது, அதே மாதிரி இந்த மற்ற வெஹிக்கிள்லாம் மானிட்டர் பண்ணி இப்படி நிறைய புது அப்ளிகேஷன் இருக்குது. அதே மாதிரி கடலில் போகிறவங்களும் ஒரு ஆப்ஸ் கொடுத்து அவங்க எங்கே இருக்கிறாங்க, சரியான இடத்துல இருக்கிறாங்களா, கிராஸ் பண்ண போகிறாங்களா, எங்கே நிறைய மீன் கிடைக்கும், இந்த மாதிரிப்பட்ட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராம்லாம் இருக்குது. அதுக்கடுத்தது ஒரு G20 சேட்டலைட் நம்ம லீடு எடுத்து பிரைம் மினிஸ்டர் அப்ரூவல் கொடுத்து ஒரு இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங், கிளைமேட் சேஞ்ச், இந்த ஏர் பொல்யூஷன் இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு அப்படியே ஒரு சேட்டலைட் செய்துருக்கோம். இப்படி நிறைய ப்ரோக்ராம் நல்ல நிலையில் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி நாங்கள் இந்த காலேஜில் வந்து ஒரு அவங்களுக்கு கான்வெகேஷனாக வந்தோம். ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டு அப்படி தான் நான் பார்க்குறேன். நல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல ஸ்டூடெண்ட்டு, நிறைய ஒரு 87.5% அவங்க ஏதோ எல்லாருக்கும் வேலையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டியூட்டில் இன்றைக்கி வந்தது ரொம்ப பெருமையாயிட்டு. குலசேகரப்பட்டினத்துக்குள்ள அது வந்து 2வது லான்ச் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். செகண்ட் லான்ச் காம்ப்ளெக்ஸ். முதல் லான்ச் காம்ப்ளெக்ஸ் எங்கே இருக்குன்னா ஸ்ரீஹரிகோட்டாயில், அங்கே 3 லான்ச் பேட். இதுக்கு வந்து நம்ம பாரத பிரதமரும் மோடிஜி அவர்களும் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ஃபுல் அப்ரூவல் தந்துட்டாங்க. அங்கே வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எல்லா லேண்ட் எல்லாமே அக்யூர் பண்ணி, கிட்டத்தட்ட 95% லேண்ட் அக்யூர் பண்ணி தந்தாச்சு. அங்கே வந்து இப்போ கட்டடம்லாம் கட்டுறதுக்குள்ள எல்லா அப்ரூவலையும் நாங்கள் கொடுத்து அங்கே கட்டட பணிகள் நடந்துகிட்ருக்கு. இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே, 2 இல்லை 1 வருஷத்துக்கு 1.25 வருஷத்துக்குள்ளே அங்கேருந்து எல்லா வேலையும் முடித்து ராக்கெட் போகும். அதுக்கெல்லாம் ஃபுல் இன்சார்ஜ் வந்து ராஜராஜன், இவங்க டீம் தான். அவர் வந்து ஸ்ரீஹரிகோட்டா டைரக்டர், அவருக்கு டீம் தான் அதுக்குள்ளே ஃபுல் இன்சார்ஜ். அங்கே முழுக்க நல்ல விதமாட்டு எல்லா வேலைகளும் நடந்துட்டு. ககன்யானுக்கு ஏதாவது நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்? ககன்யானுக்கு நான் சொன்னோம் இல்லையா, ககன்யான் வந்து இப்போ ககன்யான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரொம்ப டெவலப்மெண்ட்ஸ் உண்டு. ஒன்று ராக்கெட் டெவலப்மெண்ட், ஹியூமன் ரேட்டிங் ஆஃப் த வெஹிக்கிள். அடுத்தது ஆட்கள் அங்கேருந்து மேலே போனால் டெம்பரேச்சர், ப்ரெஷர், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். அதை என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் அண்ட் சேஃப்டி சிஸ்டம், அந்த டெவலப்மெண்ட் அது நல்லா போயிட்டுருக்கு. அது மாதிரி ஆட்கள் மேலே இருக்கும்போது ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வச்சுக்கோங்கன்னா ராக்கெட்டில் அவங்கள சேஃபாக கொண்டு வரணும் இல்லையா, அதுக்கு வந்து க்ரூ எஸ்கேப் சிஸ்டம், அந்த டெவலப்மெண்ட் நல்லா போயிட்டுருக்கு. அது மாதிரி இவங்க கொண்டு போயிட்டு திருப்பி வரும்போது பேராசூட் மூலம் தான் வர முடியும். 9 பேராசூட் வரணும். அப்படி தான் வந்து நீங்கள் சூர்யாவிலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, வந்து இறங்குனதை. அதே மாதிரி பேராசூட், அதுக்குள்ள டெவலப்மெண்ட், எல்லா டெவலப்மெண்ட்டும் நடந்துகிட்ருக்கு. நம்ம இப்போ வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராக்கெட் ஸ்டேஜும் தனித்தனியாக டெஸ்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 75% டெஸ்ட்டில் தான் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மீதி ஒர்க்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆளை அனுப்புறதுக்கு முன்னுக்கு 3 ஆள் இல்லாத ஏவூர்தி அனுப்பி நம்ம படிக்கணும். அதில் உள்ள ஏவூர்தி அனுப்புறதுக்கு நாங்கள் இப்போ எல்லாம் வேலை செய்துட்ருக்கோம். ஸ்ரீஹரிகோட்டாவில் அதுக்கு அசம்பிளி ஒர்க்கெல்லாம் நடந்துட்டு இந்த வருஷம் அது நடக்கும்.
இது சக்ஸஸ் ஆன உடனே ரெண்டாமத்தது போகும், ரெண்டாமத்தது சக்ஸஸ் ஆன உடனே மூணாமத்தது போகும். அது எல்லாம் ரிவ்யூ பண்ணிவிட்டு நம்ம எல்லாம் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடுன்னா ஆளாகும். சரி, இப்போ பீக் சம்மர் வர இருக்குது, நமக்கு ஆதித்யா என்ன மாதிரியான ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? ஆதித்யா நீங்கள் வந்து நாங்கள் எல்லா டேட்டாவும் போட்டு நீங்கள் ஒன்று பாருங்கள், கூகுள் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து கழிஞ்ச ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து வந்த டேட்டா எல்லாம் வந்து 5 TB டேட்டா, இஃப் ஐ எம் கரெக்ட். அந்த டேட்டா ஃபுல்லாக எல்லாம் ஓப்பனாக போட்டாச்சு. ஜனவரி 6ஆம் தேதி முதல் செட் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சாதனையாக இப்போ இந்தியா செய்துட்டு இருக்குது. இப்போ உலகத்தில் சூரியனை படிக்கிறதுக்கு சேட்டலைட் இருக்குது. 4ஆவது நாடாக நம்ம நாடு. நம்ம ஆரம்பிக்கும் போது தெரியும் 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும்போது எப்படின்னு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சாதாரண நாடு இன்னைக்கு உலக சாதனை செய்து பெரிய விதத்தில் ஸ்பேஸில் சாதனை செய்து. சார், இப்போ வந்து இந்த அறிவியல் வளர்ச்சியெல்லாம் மக்களுடைய மேம்பாட்டுக்காக தான் இருக்கணும். ஆமாம். ஆனால் நம்ம நாட்டில் வந்து இப்போ நீங்கள் பெருமையாக சொன்னீங்க இதெல்லாம் பண்ணியிருக்கிறோன்னு. ஆனால் பல நோய்களுக்கு இன்னும் நம்ம நாட்டில் வந்து மருந்தே கடைபிடிக்காத ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லுவா. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தி படத்தில் புத்துநோய்க்கு இல்லை, இந்த மாதிரி ஒரு மக்களை உயிர் காப்பாற்றக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல் பண்ணாமல் இந்த அறிவியல் வளர்ச்சியெல்லாம் மக்களுக்கு எப்படி உதவுறீங்க? நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்டது ரொம்ப நல்ல கொஸ்டின். இப்போ நம்ம மக்களுக்கு வந்து இந்த இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் வந்து 2 விதமான நன்மைகள். ஒன்று வந்து அறிவியல் பூர்வமாட்டு உள்ளது, பெரிய ஹை லெவல் ரிசர்ச். அடுத்தது சாதாரண மக்களுக்கு பயன்படும். சாதாரண மக்களுக்கு என்னெல்லாம் பயன் நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. ஒன்று, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணி வச்சுடுங்களா, இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து ஒரு நாகர்கோயிலுக்கோ இல்லை ஒரு பாம்பேக்கோ ஃபோன் பண்ணணும்னா நீங்கள் ஒரு ட்ரங்க் பூத்தில் போயிருந்து 1 மணி நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் பிப்பி சவுண்டு கிடைக்கும், அதுக்கு ஒரு ஃபோன் கட் ஆகும். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருந்து இன்றைக்கி அப்படி கிடையாது. நினைச்ச நேரம் எங்கேனாலும் ஃபோன் பண்ணலாம். அதுக்கு இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணியிருக்கு. ரெண்டாவது, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒலி மொழியும் ப்ரோக்ராம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க இல்லையா? வாரத்துக்கு வெள்ளிக்கிழமை ஒரு 5 பாட்டு வரும் தமிழில். அந்த பாட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாரம் தான் பார்க்க முடியும். இன்றைக்கி அப்படி கிடையாது. டெலிவிஷன் ப்ராட்காஸ்டிங் வந்து நிறைய சேனல், இதுலேயும் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணியிருக்கு. அடுத்தது, முன்னுக்கு டிசாஸ்டர் வந்துன்னு வச்சுங்களா, டிசாஸ்டர்னா வெள்ளப்பெருக்கமோ இல்லை நிலநடுக்கமோ அப்படி வந்தாச்சு நிறைய ஆட்கள் இறந்து போவாங்க. இன்றைக்கி அட்வான்ஸாகவே 100% சால்வ் பண்ண நான் சொல்லலை, அட்வான்ஸாகவே கண்டுபிடிச்சி ஆட்களை சேவ் பண்ணக்கூடிய ஒரு இது. ஒரு ஆளுடைய லைஃபுக்கு விலை எவ்வளவு? இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்களை சேவ் பண்ணுறோம். அடுத்தது, முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இங்கேருந்து ட்ரெயின், இந்த காலேஜில் இருக்கிறீங்க, இங்கேருந்து பாம்பே போகிறதுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா இங்கே இருந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிற பிறகு தான் தெரியும் ட்ரெயின் எப்போ போகுதுன்னுட்டு. இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யாராவது நாகர்கோயிலையோ இல்லை பாம்பேலேருந்து வராங்கன்னு வச்சிங்கன்னா ஒரு லெட்டர் வரும். அந்த லெட்டர் வச்சு நீங்கள் போனீங்கன்னா அங்கே போன பிறகு தான் தெரியும் ட்ரெயின் 10 மணி நேரம் கழிச்சு வருதுன்ட்டு. 10 மணி நேரம் கழிச்சு வருவாங்க, என்ன 2 மணி நேரம் கழிச்சுன்ட்டு. இன்னைக்கு அப்படி கிடையாது, எல்லாம் ரியல் டைமில் கனெக்ட் பண்ணி மக்களுக்கு சேவை செய்கிறோம். அடுத்தது, முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து கடலுக்குள்ளே போகிறாங்கன்னு வச்சிங்களா, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, எங்கே போகிறாங்கன்னு தெரியும். இப்போ அப்படி கிடையாது. ஆப்ஸ், நேவிகேஷன் சிஸ்டம் மூலமும் கம்யூனிகேஷன் சிஸ்டம் மூலம் ஆப்ஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஃபுல்லாக நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அவங்க எங்கே இருக்கிறாங்க, எந்த இடத்துல நிறைய மீன் கிடைக்கும், இப்படியெல்லாம் இன்ஃபர்மேஷன் சொந்த சாதாரண லாங்குவேஜில் வந்துட்டுருக்கோம். இது சாதாரண மக்களுக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு உதவியாகும். அதுக்கு அடுத்தது, எப்போ மழை வரும், எப்போ புயல் வரும், இப்படிப்பட்டதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்லிகிட்ருக்கோம். அடுத்தது, எந்த இடத்துல ஏர் பொல்யூஷன் நிறையா இருக்குது, இதெல்லாம் ரியல் டைமில் கண்டுபிடிச்சிட்ருக்கோம். நீங்கள் வந்து உங்களுக்கெல்லாம் நான் வந்து இது 5 மணி நேரம் இதை பற்றி பேசலாம். இந்த இந்திய விண்வெளித்துறையில் உள்ள இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஹை அண்டு நிலாவில் போய் இறங்குறதையும் சூரியனை படிக்கிறதையும் ஆட்கள் கொண்டு ஒரு ப்ரோக்ராம் மட்டும் கிடையாது. 90% ப்ரோக்ராம் வந்து சாதாரண மக்களுக்கு பயன்படக்கூடிய ப்ரோக்ராம். இப்போ நம்ம பயிர் செய்கிறோம்னு வச்சுருங்களா, எவ்வளோ ஈல்டு கிடைக்கும். இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு இன்சூரன்ஸில் வந்து ஏதாவது வெள்ளப்பெருக்கில் எல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுடுங்க, ஆட்களை வந்து ஏமாற்றி இன்சூரன்ஸ் வாங்கக்கூடாது. ஆனால் கரெக்டான ஆட்களுக்கு இன்சூரன்ஸ் பைசா ரிலீஸ் பண்ணணும். அதுக்குள்ளே இதெல்லாம் பார்க்குறது. அதே மாதிரி யாராவது இந்த லேண்டு, உங்கள் சொந்த லேண்டு இருந்தால் யாராவது கிராப் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இப்படிப்பட்ட நிறையா இந்திய விண்வெளித்துறை பார்த்திங்கன்னா சாதாரண மக்களுக்கு, பாமர மக்களுக்கு, விவசாயிகள்னாலும் கிராம மக்களுக்கு இதுக்குள்ளே ப்ரோக்ராம் ஆகும். பட் அப்படி செய்யும்போது நம்ம வந்து ஹை அண்ட் ரிசர்ச், இந்த மாதிரி ஆதித்யா L1 நிலாவில் போய் இறங்குறது, நிலாவில் தண்ணீர் காணி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி ஆட்களை கொண்டு போய் இந்த ப்ரோக்ராமும் வேணும். இது ஒரு பேலன்ஸ் ப்ரோக்ராம். அதனால் நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்படி ஹை அண்ட் ரிசர்ச் மட்டும் கிடையாது. எல்லாம் எங்கள் ப்ரோக்ராம், எங்கள் ப்ரோக்ராம்னு சொல்கிறத விட இது நம்ம ப்ரோக்ராம். சாதாரண மக்களுக்குள்ள இந்திய விண்வெளித்துறையுடைய ப்ரோக்ராம் சாதாரண மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் ஆகும். இதை பற்றி நான் பேசணும்னா 4 மணி நேரம் பேசலாம். ஒரு 50 அப்ளிகேஷனுக்கு ஒவ்வொரு அப்ளிகேஷனாக பேசலாம். இவ்வளோ நீங்கள் சொன்னீங்க. ஆனால் மக்கள் ஆரோக்கியமாக வாழணும், நோய் நொடி இப்போ நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது இந்தியாவில் உள்ள மக்களுடைய ஆவரேஜ் லைஃப் 32 வயசு.
அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ நோய் நொடிகள் இருந்தது. எனது காலரா இருந்தது, அம்மை நோய் இருந்தது, இப்படி நிறைய இருந்தது. இன்னைக்கு நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அன்னையிலேருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களுடைய லைஃப் வந்து எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஆவரேஜ் இந்தியனுக்கு லைஃப் வந்து 71 வயசு. 71 வயசுனா இப்படி எத்தனையோ நோய் நொடிகள். எனக்கு தெரியுமில்ல, நான் ஒரு கிராமத்தில் தானே வரேன். அன்றைக்கி அம்மை நோய்னா எத்தனை பேர் இறந்து போவாங்க, காலரெல்லாம் எத்தனை பேர் இறந்து போவாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. அதுக்கெல்லாம் மெடிசன்லாம் கண்டுபிடிச்சி மெடிசன்லாம் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இந்த கோவிட் டைமில் நீங்கள் பாருங்கள், அட்வான்ஸ் கண்ட்ரி எடுத்து பாருங்கள், நம்ம நாட்டு எடுத்து பாருங்கள், எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக நம்ம ஆட்கள் இறந்தாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. பட் மற்ற நாடுகளை விட நம்ம எவ்வளவோ அட்வான்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். நிறையா நல்ல நல்ல இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கழிஞ்ச 77 வருஷம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட்னாலும் சரி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினாலும் சரி, ஸ்பேஸ்னால நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக இன்னும் ஃபர்தராக இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கணும். அதனால் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு பண்ணக்கூடாது. நல்ல நல்ல காரியங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கு. ஃபர்தராக செய்கிறதுக்கு கவர்மெண்ட் எல்லா இதையுமே செய்துட்டு இருக்காங்க. ஐயா, வேற்று கிரகவாசிகள் குறித்து உங்கள் கருத்து? I don't have much comment about that. பள்ளி மாணவர்கள் நிறைய வெயிட் பண்ணுறாங்க.